ஓட்ஸ் உப்மா செய்முறை. உணவு சமையலுக்கு தேவையான பொருட்கள்: ஓட்ஸ், வெங்காயம், சிவப்பு காய்ந்த மிளகாய், தண்ணீர், இஞ்சி தூள், தக்காளி, கரம் மசாலா, கடுகு, தண்ணீர். சரி, இப்போது லெதம் என்ன நன்மைகள் என்பதை, எப்படி சமைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ஓட்ஸ் கோதுமையிலிருந்து வருகிறது என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் இது அப்படி இல்லை. ஓட்ஸ் மற்றும் கோதுமை இரண்டும் தானிய புல்லில் இருந்து வந்தாலும் அவை வெவ்வேறு இனத்தைச் சேர்ந்தவை. ஓட்ஸ் பசையம் இல்லாதது. எனவே பசையம் ஒவ்வாமை அல்லது பசையம் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் சாப்பிட பாதுகாப்பானது. அவர் ஓட்ஸின் நன்மைகள்: ஓட்ஸில் அவெனாந்திராமைடுகள் எனப்படும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளன, மற்ற தானியங்களில் இல்லை. இந்த ஆன்டிஆக்சிடென்ட்கள் வீக்கத்தை குறைத்து தமனிகளை தளர்த்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. சில ஓட்ஸில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்து உணவுக்குப் பிறகு இரத்த சர்க்கரையை அதிகரிக்காமல் தடுக்கிறது. 1 கப் தண்ணீர் அல்லது பால் மற்றும் 1 சிட்டிகை உப்பு. விரும்பினால் ஒரு சிறிய பாத்திரத்தில் கொதிக்க வைக்கவும். 2 1 இன் கீழ் 4 கப் ஓட்ஸில் கிளறி வெப்பத்தை குறைந்தபட்சமாக குறைக்கவும். 20 முதல் 30 நிமிடங்கள் வரை ஓட்ஸ் தேவையான அமைப்பு வரை அவ்வப்போது கிளறி சமைக்கவும். அரிசியை விட ஓட்ஸ் சிறந்ததா? ஓட்ஸ் ஏங் அரிசி. நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு சிறந்த விருப்பமெடை இழப்பு மற்றும் உடற்பயிற்சி நோக்கங்களுக்கு அரிசியை விட ஓட்ஸ் சிறந்த வழி. இரும்புச்சத்து குறைபாடு இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஓட்ஸ் சிறந்த தேர்வாகும். ஓட்ஸில் அவெனாந்திராமைடுகள் உள்ளிட்ட ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்துள்ளன. ஏஆஷ் இரத்த அழுத்த அளவை குறைக்க உதவுகிறது. வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. தயவு செய்து ஆதரவை பதிவு செய்து சேனலை பின்தொடரவும்.